நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே போலேயே நடந்தது. சப்போஸ் இங்கேருந்து அப்படியே மேலே போனாங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் பர்ஃபெக்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நடந்தது. மோஸ்ட்லி இன்றைக்கி ட்ரையாங்கிள் கூட தான் சுற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 9:45 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு 2 o'clock போல் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு கிளியர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவரில் ஒரு 380 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நடந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 380 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 580 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது பிரேக் அவுட் ஆகி இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. இது இந்த பிரேக் அவுட்டோட டார்கெட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னாக்கா 49,275 வரைக்கும் இருக்குது. இங்கே வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட் மேலே மூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஒரு கீழே போகிறதுக்கான கரெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இங்கே மேலே பிரேக் அவுட் ஆகியிருக்காங்க. மேலே பிரேக் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் அழகாக மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட டார்கெட் நம்ம இப்போதைக்கு 49,275 அதான் நம்மளோட டார்கெட்டு. இது எப்படி போகுது அப்படின்றத இன்னும் 1 வீக்கில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். சப்போஸ் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போனாங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து போயிட்டு இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப கீழே இது வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்துட்டு திரும்ப இப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் அப்படியே ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா எகெயின் இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப மேலே போவாங்க. இது இன்னொரு சினாரியோ. சப்போஸ் ஒரு பெரிய கேப் அப் இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பர் கேண்டில் சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா அப்போர்டுக்கான சான்சஸ் பாருங்கள். டவுன் சைட் போகாதீங்க, சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி மட்டும் போங்க. இப்போதைக்கு டவுன் சைடுக்கான சான்சஸ் கிடையாது. சப்போஸ் ஒரு 400 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு கேப் அப் வருது அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஜோனுக்கு மேலே போய் பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்சைடுக்கான சான்சஸ் தான் அதிகம். அதனால் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் பார்க்காதீங்க. அப்படியே போனால் கூட ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி மாதிரி போயிட்டு வாங்க, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. எப்போ நம்ம டவுன் சைட் போகலாம் அப்படின்னாக்கா இந்த ஜோனுக்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம். அது கூட சின்ன சின்ன ஸ்கேல்பிங் தான் போகலாம், ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போதைக்கு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடையாது. மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்காங்க. நம்மளோட டார்கெட்டும் 49,275 இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு டவுன் சைடுக்கான பொசிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்கேல்பிங் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ஓகே, பட் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ அப்போர்டுக்கான சான்சஸ் கிடைக்குதான்னு மட்டும் பாருங்கள். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.